அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னை ஆயிஷா நாயகியின் தர்மம். ஒரு தடவை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சமூகத்திற்கு 2 சாக்கு பைகள் நிறையா திருகங்கள் ஹதியாவாக கொண்டு வந்து கொடுக்கப்பட்டன. அவற்றில் 1,00,000க்கும் அதிகமான திருகங்கள் இருந்தன. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பெரிய தாம்பலத்தை கொண்டு வர செய்து அதில் நிரம்ப திருகங்களை எடுத்து மக்களுக்கு பங்கு வைத்தார்கள். மாலை வரை இவ்வாறு செய்து அத்தனை திருகங்களையும் தர்மம் செய்து விட்டார்கள். ஒரு திருகத்தையும் மீதி வைக்கவில்லை. அன்னை அவர்கள் அன்று நோன்பு வைத்திருந்தார்கள். நோன்பு திறக்கும் நேரத்தில் தங்களுடைய அடிமை பெண்ணிடம் நோன்பு திறக்க ஏதேனும் உணவு கொண்டு வா என கூறினார்கள். அப்பெண்மணி ஒரு ரொட்டியையும் கொஞ்சம் ஜைத்தூன் எண்ணெயும் கொண்டு வந்து வைத்துவிட்டு ஒரு திருகத்திற்கு இறைச்சி வாங்கி சமைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். இன்று நாம் இறைச்சி உணவில் நோன்பு திறந்திருக்கலாம் என்று கூறினார். அதற்கு அன்னை அவர்கள், இப்பொழுது குறை சொல்லி என்ன பயன், முன்னரே நினைவுபடுத்தியிருந்தால் வாங்கியிருக்கலாம் என்று கூறினார்கள். அக்காலத்தில் இஸ்லாத்திற்கு வெற்றிகள் ஏற்பட்டு நாடுகள் பல முஸ்லிம்களின் ஆதிக்கத்தில் வந்துவிட்டதால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இவ்விதமான காணிக்கைகள் ஹஜரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரிடமிருந்து வந்து கொண்டிருந்தன. முஸ்லிம்களின் வீடுகளில் தானியங்களை போன்று நாணயங்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. அவ்வாறிருந்தும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக சாதாரணமான எளிய வாழ்க்கையை நடத்தி வந்துள்ளார்கள். நோன்பு திறப்பதற்கும் அடிமை பெண் நினைவூட்ட வேண்டிய நிலையில் இருந்தார்கள். 1,00,000க்கும் அதிகமான திருகங்களை தர்மம் செய்த அவர்களுக்கு நான் நோன்பு வைத்துள்ளேன், நோன்பு திறக்க இறைச்சி வாங்கலாம் என்ற எண்ணம் கூட வரவில்லை. இப்படிப்பட்ட சம்பவங்கள் உண்மையாக இருக்குமா என்று சந்தேகப்படும் அளவுக்கு இக்காலத்தில் நம்மவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அக்காலத்தில் மக்களின் பொதுவான வாழ்க்கை முறையை கவனித்து பார்த்தால் நூற்றுக்கணக்காக நடைபெற்ற இத்தகைய நிகழ்ச்சிகள் எவையும் ஆச்சரியமான விஷயமல்ல என்பது தெரிய வரும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையிலேயே இத்தகைய நிகழ்ச்சிகள் பல நடைபெறுகின்றன. ஒரு தடவை அவர்கள் நோன்பு வைத்தார்கள். வீட்டில் ஒரு ரொட்டி மட்டும் இருந்தது. ஏழை மனிதர் ஒருவர் வந்து அவர்களிடம் யாசகம் கேட்டார். அந்த ஒரு ரொட்டியை அந்த ஏழைக்கு கொடுத்து விடுமாறு பணியாளரிடம் கூறினார்கள். நோன்பு திறக்க வேறு உணவு எதுவும் இல்லை என்று அவர் கூறியதற்கு, பரவாயில்லை, அதனை கொடுத்து விடு என்று கூறினார்கள். அவ்வாறு அந்த ரொட்டி அந்த ஏழைக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. மற்றொரு தடவை ஒரு பாம்பை அவர்கள் அடித்து கொன்று விட்டார்கள். அன்றிரவு அவர்களுடைய கனவில் யாரோ ஒருவர், நீங்கள் ஒரு முஸ்லிமை கொன்று விட்டீர்கள் என்று கூற கண்டார்கள். அது முஸ்லிமாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியர் இருக்கும் இடத்திற்கு வந்திருக்காது என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதற்கு, திரையிட்டிருக்கும் நிலையில்தான் அது வந்தது என அவர் பதில் கூறினார். இவ்வாறு கண்டு திடுக்கிட்டு எழுந்து அவர்கள் தவறுதலாக ஒரு மனிதனை கொலை செய்தால் நஷ்ட ஈடாக செலுத்தப்பட வேண்டிய 12,000 திருகங்களை தர்மம் செய்தார்கள். ஒரு தடவை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒட்டு போடப்பட்ட சட்டையொன்றை அணிந்து கொண்டிருந்த நிலையில் 70,000 திருகங்களை வைத்து தர்மம் செய்து கொண்டிருந்த காட்சியை நான் கண்டேன் என உர்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.